வெண்முரசு. மாமலர் 2. வாசிப்பது சந்தீப். 2. கதிர்முன் நிற்றல். அறைவாயிலில் காலடியோசை கேட்டு தருமன் திரும்பினார். விரைவாக உள்ளே வந்த திரௌபதி கையிலிருந்த மரக்குடுவையை அவரருகே பீடத்தில் வைத்துவிட்டு பால் என்றபின் ஆடை நுனியால் ஈரக்கையை துடைத்தபடி திரும்பிச் செல்லப் போனாள். அவர் எட்டி அவள் கையைப் பற்றி, என்ன விரைவு? சற்று நில். உன்னிடம் பேச வேண்டுமென்றாலே அடுமனைக்கு வரவேண்டியிருக்கிறதே என்றார். அவள் திரும்பி அடுமனையை நோக்கிய பின், சொல்லுங்கள் என்றாள். என்ன என்று அவர் கேட்டார். ஏதோ சொல்ல வேண்டும் என்றீர்களே. நான் செல்ல வேண்டும். உலையேற்றும் நேரம் இது என்றாள். எரிச்சலுடன் அவள் கையை விட்டு, செல் என்றார் தருமன். ஏன்? என்ன சொல்ல வந்தீர்கள் என்றாள் அவள். வேதங்கள் 4, ரிக் யஜூர் சாம அதர்வம். அதைச் சொல்ல வந்தேன் என்று அவர் சொல்ல அவள் அரைச்செவியுடன் கேட்டு, ஆம் என்று உலையேற்ற பிந்திவிட்டது. பெருங்கலம் ஏற்றவிருக்கிறேன் என்றபடி, நான் செல்லவா என்றாள். அவர் சினத்துடன், செல். போ. இனி உள்ளே வராதே. ஏதாவது வேண்டுமென்றால் நானே வருகிறேன் என்றார். அந்த உரத்த குரல் அவளை திகைக்கச் செய்தது. என்ன ஆயிற்று? ஏன் கூச்சலிடுகிறீர்கள்? அவர் மெல்ல தணிந்து, ஒன்றுமில்லை. செல் என்றார். எப்போதும் இப்படித்தான் இருக்கிறீர்கள். நிலையமைவதே இல்லை என்றபின் பால் அருந்துக. சுக்கும் மிளகும் போட்டிருக்கிறது என்றவள் மீண்டும் வெளியே செல்லத் திரும்பினாள். எடுத்துக்கொண்டு போ என்று தருமன் கூவினார். ஏன் என அவள் கேட்க, எடுத்துக்கொண்டு போடே. எடுத்துக்கொண்டு போகச் சொன்னேன். போ என்றார். என்ன ஆயிற்று உங்களுக்கு என்றாள் அவள். போ வெளியே. உன்னை போகச் சொன்னேன். அவள் அவரை புதிராக நோக்கிய பின் பாலை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். மூச்சிரைத்தபடி அவர் குனிந்து அமர்ந்திருந்தார். முடியிழைகள் முகத்தில் சரிய எரிச்சலுடன் அவற்றைப் பின்னால் தள்ளி நிமிர்ந்தார். பின்னர் கூரையின் மூங்கில் வேய்வை நோக்கிக் கொண்டிருந்தார். சற்று நேரம் கழித்து மீண்டு வந்து ஓலையை எடுத்து விழியோட்டலானார். ஆனால் சொற்கள் பொருளென்றாகவில்லை. அதை மூடி கட்டி வைத்துவிட்டு கைகளைக் கட்டியபடி கீழே தெரிந்த காட்டை நோக்கிக் கொண்டு வெறுமனே இருந்தார். கொடுவேரி புதர்களுக்குள் செம்போத்துகள் 2 எழுந்து சிறகடித்து புதைந்து கொண்டிருந்தன. கிளைகளில் ஒரு சிறு குரங்கு மட்டும் அரைத்தீலில் அமர்ந்திருந்தது. அது காணும் கனவுகளை அதன் வால் நுனியில் அசைவுகளாக அறிய முடிந்தது. பின்காலையின் வெயில் நீராவியை எழுப்பத் தொடங்கிவிட்டிருந்தது. காடெங்கும் அதன் மென்மயக்கம் பரவியிருந்தது. காட்டின் உணர்வு நிலைகளை அதிலெழும் பறவையோசையே காட்டிவிடுவதை அவர் உணர்ந்திருந்தார். காலையில் கொப்பளிக்கும் அவ்வூசை வெயிலெழுகையில் மெல்ல தொய்வடைந்து உச்சியில் அமைதியாகி முன்மாலையில் மயங்கி எழுந்து முன்னந்தியில் மீண்டும் அலையடிக்கும். இருள் எழுகையில் புதைந்து மறைந்து இரவுக்குள் ஆங்காங்கே சில வினாக்களும் விடைகளுமாக ஒலித்துக் கொண்டிருக்கும். பறவையோசையை செவிகூர்வது எப்போதும் உள்ளத்தை அமைதியுறச் செய்கிறது. அவர் எழுந்தபோது உள்ளம் தெளிந்து முகம் இயல்பு கொண்டிருந்தது. வெளியே சென்றபோது குடிலின் பேரறையில் எவருமிருக்கவில்லை. நகுலனின் மேலாடை மட்டும் மூங்கில் வளையத்தில் கிடந்தது. குனிந்து நோக்கியபோது மலர்த்தோட்டத்தின் தென்மூலையில் அவன் மண்வெட்டியால் வெட்டிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் மூச்சொலியும் மண்வெட்டி விழும் ஒலியும் காட்டில் பட்டு எதிரொலித்து வேறெங்கோ எனக் கேட்டன. அவனருகே 2 குரங்குகள் வேடிக்கை நோக்கியபடி அமர்ந்திருந்தன. ஓர் அன்னைக் குரங்கு மடியிலிருந்த சிறுபைதலின் தலையை வருடிப்பேன் நோக்கிக் கொண்டிருந்தது. மூங்கிலால் ஆன பாதை வழியாக தருமன் இணைக்கப்பட்டிருந்த அடுமனைக்குச் சென்றார். அங்கே திரௌபதியின் பேச்சுக் குரலும் உடன் சகதேவனின் குரலும் கேட்டது. அவர் காலடிகளை நன்கு தேய்த்தபடி உள்ளே நுழைந்தார். அவர்கள் ஏதோ பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். சகதேவன் கீழே மணையில் அமர்ந்து காய்கறிகளை நறுக்க அவள் அப்பால் குனிந்து அடுப்பில் வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய மண்பானையில் நீரை ஊற்றிவிட்டு திரும்பினாள். அவள் விழிகள் மாறுபட்டன. பால் கொண்டு வரவா என்றாள். அவர் இல்லை. அதற்காக வரவில்லை என்றார். உணவு ஒருங்க இன்னும் பிந்தும். இன்று சற்று கூடுதலாகவே சமைக்க வேண்டும் என்றாள்.
ஏன் என்றார் தருமன். இன்று மூத்தவர் உணவுக்கு வரக்கூடும் என்று எண்ணுகிறாள் தேவி என்றான் சகதேவன். அவருக்கு உகந்த ஊன்சோறு சமைக்கலாமென எண்ணினோம். புல்லரிசி நிறையவே இருக்கிறது. காலையிலேயே 2 காட்டுப்பன்றிகளை வேட்டையாடிக் கொண்டு வந்தோம். தருமன் திருப்பதியின் எடைக்கு மேல் எழுந்திருந்த மண்பானையை நோக்கிவிட்டு, ஆம், அவனுக்கென்றால் இப்பெருங்கலமே போதாது என்றார். கலமல்ல சிக்கல், மூத்தவரே. பெருமளவில் சமைக்கையில் சேர்வை முறை கை நிற்பதில்லை. உப்போ புளியோ எரிவோ மிஞ்சிப் போகிறது. ஆகவேதான் ஊனுணவு. இதில் உப்பு மட்டுமே இடர். அதை வேண்டுமென்றால் கூட்டிக் கொள்ளவும் ஆகும். ஊன் மிகுந்தாலும் பழுதில்லை என்றான் சகதேவன். திருப்பதி விறகை சரித்து எரியை எழுப்புவதை தருமன் ஆர்வத்துடன் நோக்கி, வேள்வியேதான் என்றார். வேள்வியில் எரி நம் உணவை உண்ணும் விருந்தினன். இங்கு அது விருந்து சமைக்கும் அடுமடையன். சகதேவன் சிரிக்க திருப்பதியும் உடன் சிரித்தாள். என்ன என்றார். இல்லை, நீங்கள் வரும்போது உங்களைப் பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம் என்றான் சகதேவன். என்னைப் பற்றியா என்றார் தருமன். ஆம், நீங்கள் சினம் கொண்டதை தேவி சொன்னாள். நீங்கள் சினம் கொண்டால் அதன் பொருள் மெய்மையை அணுகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் என்றேன். வெகுளி கணமேனும் காத்தல் அரிது என்றல்லவா தொல்நூல் கூற்று. அதிலிருந்த நுண்ணிய அங்கதத்தை உணர்ந்ததும் தருமன் சிரித்தார். உண்மையில் நான் சினந்தது தேவியிடம் பேச முடியவில்லையே என்பதனால்தான். வெறும் அடுமனையாட்டியாகவே இங்கு வந்தபின் மாறிவிட்டாள். நாங்களிருவரும் சேர்ந்தமர்ந்து சொல்லு சாவி எத்தனை காலமாயிற்று தெரியுமா? உண்மை, மூத்தவரே. இக்காடு சொல்லில்லாதது. நானே அவ்வப்போது திடுக்கிடலுடன் உணர்வதுண்டு, சொல்லாய்ந்து எத்தனை நாளாயிற்று என்று. ஓடிச் சென்று சுவடிகளைப் பிரித்துக் கொண்டு அமர்ந்தால் அனைத்தும் பொருளிழந்திருக்கும். நேற்றும் நாளையும் பின்னும் இன்றுகளின் தொடராக காலத்தை நோக்குகிறது நிமித்திக நூல். இன்று மட்டுமேயான காடு இது என்றான் சகதேவன். உடனே சிரித்துக்கொண்டு, இதில் திளைக்க மூத்தவரால் மட்டுமே முடியும் என்றான். திருப்பதி புல்லரிசியை எடுத்தபடி, ஏனென்றால் சோறு நேற்றிலும் நாளையிலும் இல்லை, என்று கண்முன் இருந்தால் மட்டுமே பொருளுடையது என்றாள். அவன் வருவான் என எப்படி தெரியும் என்றார் தருமன். தோன்றியது என்றாள் திருப்பதி. தேவி காலையில் கனவில் அவர் வருவதைக் கண்டாளாம் என்றான் சகதேவன். கனவிலா? என் கனவில் கூடத்தான் அவன் நாளும் வருகிறான் என்றார் தருமன். பசியுடன் வந்திருக்கிறார். அப்படி அவர் வந்த போதெல்லாம் நேரிலும் வந்துள்ளார் என்றான் சகதேவன். நன்று என்று சொல்லி புன்னகைத்த தருமன், அந்த பாலை எடு. அதை அருந்தாமல் நிலை கொள்ளவில்லை என்றார். ஆறிவிட்டது என்றாள் திருப்பதி. சூடு செய்து கொடு. ஏன் வீணாக்க வேண்டும் என்றார் தருமன். நீங்கள் முதன்மையாக எதையாவது சொல்ல விழைந்தீர்களா மூத்தவரே என்றான் சகதேவன். தருமன் முகம் மலர்ந்து, நான் இப்போது வாசித்துக் கொண்டிருப்பது என்ன நூல் தெரியுமா என்றான். சகதேவன், நூல் என்பதே அயலாகிவிட்டது மூத்தவரே என்றான். வேதங்கள் பல, வகுத்து 4 நாடறிந்தது. அதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்றார் தருமன். அசுரர்களின் ஆசுரமும் நாகர்களின் மானாகமும் தொல்வேதங்கள். அசுர தெய்வங்களாக இருந்த வருணனுக்குரியது வாருணம். இந்திரனுக்குரியது மாகேந்திரம். வருணனையும் திசையரசர்களையும் இந்திரன் வென்று முழுமுதலோனாக எழுந்தபோது உருவானது மகாவஜ்ரம். இடையே அசுரப்பேரசன் இரணியன் அமைத்த தனிவேதம் ஹிரண்யம். அதை மீறி அவன் மைந்தன் பிரகலாதனில் எழுந்தது மகாநாராயணம். இன்று பாரதவர்ஷத்தை ஆளும் பொருட்டு பரவிக் கொண்டிருக்கிறது அது. சகதேவன் காய்களை அறிவதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தான். இன்றிருக்கும் அனைத்து வேதங்களும் ஆசுரம் என்னும் அன்னையின் வயிற்றில் தோன்றியவையே. மானாகம் எதனுடனும் இணையாமல் ஆழத்தில் கரந்து தனித்தொழுகுகிறது. அதன் துளிகள் அதர்வத்தில் உள்ளன என்று தருமன் தொடர்ந்தார். இங்கு வரும் வழியில் சௌரமதத்தினராகிய சுலபரைக் கண்டேன். அவர் அவர்களின் முதலாசிரியரான அர்வாவசு அமைத்த சௌரவேதத்தை எனக்களித்தார். மந்தள வேதம் என அது அழைக்கப்படுகிறது. பிற வேத மரபுகள் அனைத்தும் அதை ஒதுக்கிவிட்டன.
முழுமுதல் தெய்வமாக சூரியனை முன்கொள்கிறது இது. இது வேதம் பெருகிய நிலம் என்றபடி சகதேவன் மீண்டும் காய்களை அறியத் தொடங்கினான். மேலும் வேதங்கள் இம்மண்ணில் இன்னும் இருக்கக்கூடும். அகழ்ந்தோறும் இங்கு சிவக்குறிகள் கிடைக்கும் என்பார்கள். இம்மொழியே அகழ்பவர்கள் வேதங்களையே கண்டடைவார்கள் என்றார் தருமன். இன்று சௌரவேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். பல வரிகள் ரிக்வேதத்தில் சற்றே ஒலிமாறிய வடிவிலமைந்துள்ளன. இதுவே தொன்மையானது என எண்ணுகிறேன். இதிலிருந்து அங்கு சென்றிருக்கலாம். அக்கணம் தோன்றிய உள எழுச்சியால் அவர் திருப்பதியை அணுகி கீழ் தேடி, இந்த வேதம் கிழக்கே காமரூபத்திற்கு அப்பால் நாகர்களின் நிலத்திற்கும் அப்பாலிருந்து எழுந்தது. கிழக்கு இந்திரனுக்குரியது, சூரியனுக்கும் உரியது. இந்திரன் வேத முதல்வனாக எழுந்தபோது இது அழிந்ததா என்றார். அவள் புல்லரிசியை கழுவி நீரில் அள்ளி அள்ளி போட்டபடி அர்வாவசு எந்த மண்ணை சேர்ந்தவர் என்றாள். நாம் கந்தமாதனத்திற்கு வரும்போது வழியில் லோமசர் பல தூணிற்சுனைகளின் கதைகளைச் சொல்லி வந்தார். அப்போது மதுபிலசமங்கம் என்னும் சுனையைப் பற்றி சொன்னார். அது காமரூபத்திற்கும் மணிப்பூரகத்திற்கும் நாகநிலத்திற்கும் அப்பால் மாமேருவின் கரையில் அமைந்திருக்கிறது என்றார். அதுதான் சௌரநெறியினரின் முதன்மை நீர். அச்சோலையில் ரைவியர், பரத்வாஜர் என 2 முனிவர்கள் குறுநிலை அமைத்து தங்கியிருந்தனர். அவர்கள் சௌரவேதத்தின் தொல்முனிவர்கள். அவர்கள் இயற்றிய 88 பாடல்கள் இந்நூலில் உள்ளன. பரத்வாஜருக்கு யவக்ரீதன் என்னும் மைந்தன் பிறந்தான். ரைஃபியரின் மைந்தர்களாகிய அர்வாவசுவும் பராவசுவும் மணம் புரிந்து அறமியற்றினர். அர்வாவசு சௌரவேதத்தின் செய்யுட்களை திரட்டி சொற்பொழுது போக்கி ஒன்றாக்கினார். பராவசு அவற்றுக்கு சந்தம் வகுத்தார். பரத்வாஜரின் மைந்தனாகிய யவக்ரீதன் காட்டுக்குச் சென்று வேத மெய்மையை அறிய விழைந்து கடுந்தவம் புரிந்தான். பல்லாண்டுகள் தவம் செய்தும் சூரியதேவன் தோன்றி அருளவில்லை. ஏனென்றால் அறிய வேண்டுமென்னும் பெருவிழைவே அறிதலுக்கு தடையாக ஆவதை அவன் உணரவில்லை. அவன் உளம் தளர்ந்த பொழுதில் அவன் முன் தோன்றிய இந்திரன் அவன் விரும்பும் வரத்தை அருள்வதாகச் சொன்னான். மெய்யென இப்புவியில் உள்ள அனைத்தையும் அறிய வேண்டும் என யவக்ரீதன் கோரினான். இதோ உனக்கு மெய்யருளினேன் என்றான் இந்திரன். அதன் முன் எனும் சொல்லை நாவிலேயே மறைத்துக் கொண்டான். இந்திரமைமையாகிய பெருங்காமத்துடன் யவக்ரீதன் குடில் திரும்பினான். தன்னைச் சூழ்ந்து திகழ்ந்தவை அனைத்திலும் காமத்தையே கண்டான். உயிர்கள் காமத்திலாடின. அனலும் காற்றும் புலர்ந்தன. ஒளியும் வானம் ஒன்றாகி மகிழ்ந்தன. குடிலுக்கு வரும் வழியில் அர்வாவசுவின் துணைவி ரமேயும் பராவசுவின் மனைவி பிரதமையும் வருவதைக் கண்டான். அவர்கள் சுனைநீராடி திறந்த தோள்களில் கூந்தலை படரவிட்டு ஒற்றை ஆடை அணிந்து வந்து கொண்டிருந்தனர். யவக்ரீதன் தன் கைகளை விரித்து அவர்களை அணுகி அள்ளிப் பற்றிக் கொண்டான். அவர்களின் ஆடைகளைக் களைந்து வீசி அருகே இருந்த புதர்களுக்கு இழுத்துச் செல்ல முயன்றான். அவர்களின் அலறல் ஓசை கேட்டு உள்ளிருந்து ஓடிவந்த அர்வாவசுவும் பராவசுவும் தங்கள் துணைவியரை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் இந்திர வல்லமை கொண்டிருந்த யவக்ரீதன் தன் ஒற்றைக்கையால் 2 மகளிரையும் பிடித்தபடி மறுகையால் அவர்கள் இருவரையும் அறைந்து வீழ்த்தினான். குடிலுக்குள் இருந்து ரைஃபியர் ஓடிவந்தார். மைந்தர் குருதை கக்கிக் கிடப்பதையும் அவர்களின் துணைவியருடன் யவக்ரீதன் புதர்களுக்குள் சென்றுவிட்டதையும் கண்டு என்ன செய்வதென்றியாமல் திகைத்தார். ஓடிச் சென்று சூரியன் முன் நின்று தன் சடைக்கற்றை ஒன்றைப் பறித்து வீசி, சூரியனே, உன்னை ஓதி நான் கொண்ட தவத்தின் பயன் இந்தச் செஞ்சடை. நீ தெய்வமென்றால் இங்கெழுக என்று கூவினார். என் தவமனைத்தும் உருகி எழுக. என்னில் இனி வஞ்சமே திகழ்க. இக்கணமே வருக இறைவா என்றார். சூரியவம்மை கொண்டு அந்தச் சடை தீப்பற்றி எரிந்தது. தீ மூண்டெழுந்து புதர்களைச் சுற்றிப் படர்ந்தேறியது. வெம்மை தாழாமல் எழுந்த யவக்ரீதனை தீச்சுடர்கள் கவ்விக்கொண்டன. அவன் அலறியபடி ஓடி உடல் வெந்து விழுந்து மறைந்தான். அவன் பிடியிலிருந்து 2 தேவியரும் அவ்வனலிலேயே உடல் நீத்தனர். காடு பசுமை பொசுங்கி தழல் சூடி எரியலாயிற்று. எரிமணம் உணர்ந்து அலறலோசை கேட்டு பரத்வாஜர் தன் தவச்சாலையிலிருந்து ஓடிவந்தார். மைந்தன் எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டார். என் தவம் மெய்யென்றால் நீ உன் மைந்தனாலேயே கொல்லப்படுவாய். ஆணை என்றபின் தானும் எரியில் புகுந்தார்.
ரைஃபியரும் இரு மைந்தரும் மதுபலசமங்கத்தின் தெற்கு காட்டுக்குச் சென்று குடியமர்ந்தனர். அங்கே அனைத்தையும் மறந்து மீண்டும் சௌரவேத மைமையில் மூழ்கலாயினர். கடும் வறுமையில் காட்டிலிருந்து தேனும் அரக்கும் சேர்த்து அருகே சிற்றூர் சந்தையில் கொண்டு சென்று விற்று ஈட்டிய சிறு செல்வத்தைக் கொண்டு அங்கே வாழ்ந்தனர். மீண்டும் துணைவியரை தேட இருவரும் விழைந்தாலும் கன்னிப்பொருள் அளிக்க செல்வமில்லாதிருந்தனர். ஒரு பொன்னேனும் ஈட்ட முடிந்தால் இருவரும் சேர்ந்து ஒரு பெண்ணை மணம் கொள்ளலாமே என்று எண்ணிக்கொண்டனர். ஒருநாள் மணிப்பூரகத்தை கடந்து பிரஹத்யும்னன் என்னும் அந்தணன் அவர்களிடம் வந்தான். வர்க்கடம் சூழ்ந்த காமரூபத்தின் அரசன் மழைமங்கலம் வேண்டி ஒரு சௌர வேள்வியை நிகழ்த்தும் பொருட்டு பெருஞ்செல்வத்தை அளித்திருப்பதாகவும் அவ்வேள்வியை இளையோர் இருவரும் வந்து நின்று நடத்தியளிக்க வேண்டும் என்றும் கோரினான். தெய்வச்சொல் என அதைக் கேட்டு ரைஃபியர் மகிழ்ந்தார். இரு மைந்தரும் பொருள் கொண்டு வந்தால் மணம் புரிந்து மைந்தரைப் பெறக்கூடும் என்றும் புத் எனும் கீழுலகில் நீரும் அன்னமும் இன்றி தவிக்கும் நிலை தனக்கு வராது என்றும் அவர் கூறினார். அர்வாவசுவும் பராவசுவும் பிருஹத்யும்னனுடன் கிளம்பிச் சென்றனர். அந்த அந்தணன் இந்திரனால் அனுப்பப்பட்டவன் என்பதை இருவரும் உணர்ந்திருக்கவில்லை. எளிய அந்தணனை நம்பி அத்தனை பெருஞ்செல்வத்தை ஓர் அரசன் அளிக்கக்கூடுமா என்று எண்ணும் அளவுக்கு உலகிலறியாத மலைமக்களாக இருந்தனர் அவர்கள். சூரியமானசம் என்னும் சுனைக்கரையில் காட்டுக்குள் பந்தலிட்டு பிருஹத்யும்னன் எடுத்த வேள்வி 12 நாட்கள் நீடித்தது. அர்வாவசுவும் பராவசுவும் தலை நிற்க 108 அந்தணர் அதிலமர்ந்து வேதச் சொல்லோதி அவியிட்டனர். வேள்வி முடிந்ததும் இருவரும் முதுகொடிய சுமக்கும் அளவுக்கு பெருஞ்செல்வத்தை பிருஹத்யும்னன் அவர்களுக்கு அளித்தான். இருவரும் அச்செல்வத்துடன் மதுபலசமங்கம் நோக்கி நடக்கத் தொடங்கினர். முதலில் அது பொன்னாக இருந்தது. பொழுது செல்லச் செல்ல அவர்களின் விழைவென்று அது மாறியது. பின்னர் அச்சமென்றாகியது. இறுதியில் ஐயமென்று இருண்டது. தங்கள் காலடிகளையே ஐயுற்றவர்களாக ஒருவரை ஒருவர் வேவு பார்த்தவர்களாக அவர்கள் காட்டுப்பாதையில் நடந்தனர். அவர்கள் வருவதை தொலைவிலேயே ரைஃபியர் கண்டார். தன் புலித்தோல் மேலாடையை எடுத்து அணிந்தபடி உவகையுடன் அவர்களை நோக்கி வந்தார். புதர்களுக்குள் அவர் வரும் ஓசையைக் கேட்ட பராவசு அக்கணமே தன் வேலை எடுத்து வீசினார். மைந்தா என்றலறியபடி ரைஃபியர் விழுந்து துடித்தார். வேல் பாய்ந்த நெஞ்சுடன் மூச்சிறைக்க அவன் சொன்னபடியே என முனகி உயிர்விட்டார். இருவரும் திகைத்து உடல் பதற அவர் அருகே நின்றனர். ரைஃபியரின் கால்களைப் பற்றியபடி பராவசு கதறி அழுதார். நான் புலி என்று எண்ணினேன். புலியைத்தான் கொல்ல முயன்றேன் என்று பராவசு அழுதார். இனி ஒன்றும் செய்வதற்கில்லை இளையோனே. தந்தைக்குரிய இறுதிச் சடங்குகளை செய்வோம் என்றார் அர்வாவசு. உடலை இங்கே எரியூட்டுவோம். நீர்க்கடன்களை மூத்தவனாகிய நான் செய்கிறேன். நீ சென்று ஊரில் வாழும் அந்தணர்களிடம் நடந்ததைச் சொல். பிழைநிகர் சடங்கு செய்து அந்தணர் 1000 அன்னமூட்டுவோம். நாம் அறிந்து செய்தது அல்ல இது. மனம் கொண்டு மைந்தரைப் பெற்று நீர்க்கடன் செய்தால் தந்தை விண்ணிறைவார். அவ்வண்ணமே என்று சொல்லி வணங்கினார் பராவசு. அர்வாவசு காட்டு மரங்களாலும் அரக்காலும் தேன் மெழுகாலும் தந்தைக்கு சிதை கூட்டி அதில் அவரை படுக்கச் செய்து எரியூட்டினார். பராவசு செல்வக் குவைகளை அருகே ஒரு அரச மரத்தின் அடியில் புதைத்து வைத்துவிட்டு கைப்பிடியளவு பொன்னுடன் ஊருக்குள் சென்றார். செல்லும் வழியிலேயே அவர் உள்ளம் மாறலாயிற்று. இந்திர விழைவின் விந்துத்துளியென கையிலிருந்த பொன் தன்னென்று எண்ணங்களைத் தொட்டுத் தூண்டியது. மூத்தவன் அகற்றப்படுவான் என்றால் முழுச் செல்வத்திற்கும் தலைவனாக முடியும் என்றும் மாளிகையும் மகளிரும் மைந்தரும் என அனைத்தும் கொள்ள முடியும் என எண்ணம் ஓடியது. ஊருக்குள் சென்ற பராவசு நெஞ்சிலறைந்து அழுதபடி மன்றில் நின்று என் தமையன் தந்தையைக் கொன்று எரியூட்டிவிட்டான். என்னையும் கொல்ல முயல்கிறான். நான் அஞ்சி ஓடி வந்தேன் என்று கூவினார். ஊர்த்தலைவனிடம் எந்தையைக் கொன்றவனிடமிருந்து என்னைக் காத்தருளுங்கள், எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று கண்ணீர் விட்டார். அவர் சொல் கேட்டு திரண்ட ஊரார் அவருடன் காட்டுக்குச் சென்றனர். அங்கே தந்தையின் சிதையருகே அமர்ந்திருந்த அர்வாவசு அவர்கள் திரண்டு வருவது தன் தந்தையின் சாவூட்டுச் சடங்குக்காகவே என எண்ணினார். எழுந்து அவர்களை முறைப்படி வணங்கி முகமன் சொல்வதற்குள்ளாகவே பாய்ந்து வந்த பராவசு தமையனை ஓங்கி அறைந்து வீழ்த்தினார். மேலே ஒரு சொல்லும் சொல்ல முடியாதபடி அவரை அவர்கள் தாக்கினர்.
கைப்பிணைத்து கட்டி தூக்கி நிறுத்தியபோது பற்கள் உடைந்து உதடுகள் வீங்கி சொல் எழாதவராக அர்வாவசு ஆகிவிட்டிருந்தார். அவரை ஊருக்கு இழுத்து வந்து மன்றில் நிறுத்தி விசாரித்தனர். அர்வாவசுவால் ஒரு சொல்லும் சொல்ல முடியவில்லை. அந்தணன் என்பதனால் அவரை அவர்கள் கொல்லவில்லை. முடியை மழித்து முகத்தில் புலையந்தணன் எனப் பொருள்படும் காகத்தின் படத்தை பச்சைகுத்தி காட்டில் துரத்திவிட்டனர். மீண்டும் மதுபிலசமங்கத்திற்கே வந்த அர்வாவசு அங்கே அமர்ந்துதான் அடைந்த பழிக்கு நிகழ் செய்ய வேண்டும் என வஞ்சினம் கொண்டார். சௌரவேதத்தை சொல்லெனத் தேர்ந்து பொருள் கொண்டு ஊழ்கத்திலமர்ந்து உணர்ந்தார். வேதத்தவம் முழுமை கொண்டபோது அவர் முன் ஆடு எனக் கிடந்த மதுபிலசமங்கச் சுனியில் அகலில் சுடர் என சூரியன் எழுந்து விழைவதென்ன மைந்தா என்றான். வேத முழுமையை உணர்ந்தமைந்த அர்வாவசு ஏதும் விழைகிலேன். இப்புவியில் எவரிடமும் கடனிலேன், எவருடனும் பகையுறவும் அற்றுள்ளேன். முழுமையன்றி கோருவது பிறிதில்லை என்றார். அவ்வண்ணமே என்று சொல்லி சூரியன் மறைந்தான். சுனியில் இறங்கி அர்வாவசு நிறைவடைந்தார். அவர் தொகுத்த சௌரவேதம் அங்கே குடிலில் மரப்பேழையில் 1000 சுவடிகளில் எழுதப்பட்டு 100 தலைமுறை காலம் காத்திருந்தது. பராவசு தன் பெருஞ்செல்வத்தைக் கொண்டு மதங்கமலை அடிவாரத்தில் 12 ஊர்களை அமைத்தார். 12 அரண்மனைகளில் 12 மனைவியரை குடியமர்த்தினார். அந்நிலம் சௌரவம் எனப்பட்டது. அவர் அதன் அரசரென ஆண்டார். அவருடைய மைந்தர்கள் அனைவருமே அவரைப் போல பொருள் விழைவு மிக்கவர்களாக இருந்தனர். மூத்தவனாகிய ராகு தந்தையைக் கொன்று தன் முதன்மையைப் பெற எண்ணினான். அதை அறிந்த பராவசு அவனைக் கொல்ல தன் இளைய மைந்தன் அர்வனிடம் ஆணையிட்டார். ராகுவை அர்வன் கொன்றான். அர்வனை ராகுவின் உடன்பிறந்தவர்களாகிய அனசனும் அக்ரனும் கொன்றனர். உடன்பிறந்தார் நடுவே பூசல் முற்றியது. அனசனும் அக்ரனும் மாறி மாறி போரிட்டனர். அனசனை அக்ரன் கொல்ல அக்ரனை பாரவன் கொன்றான். தன் மைந்தர் அனைவரும் மாறி மாறி கொன்று கண்ணெதிரே அழுவதைக் கண்டு நோயில் விழுந்து நொய்ந்து பராவசம் அடைந்தார். அயல் நிலத்து கிராதர் படை கொண்டு வந்து சௌரவத்தை வென்று சூறையாடினர். அங்கிருந்த மக்கள் சிதறி பல ஊர்களிலாக பரவினர். அந்நிலம் புதர்மூடி மறைந்தது. அங்கு சேற்றுக்கு அடியில் அதன் மாளிகை இடிபாடுகள் மட்டும் எஞ்சின. மொழியில் சில கதைகளும் மிஞ்சியிருந்தன. சௌரவேதத்தை 100 தலைமுறைகளுக்குப் பின் மதுபிலசமங்கத்திற்கு வந்த மெய்யுசாவியான சமதன் என்னும் அந்தணச் சிறுவன் கண்டடைந்தான். அவன் அர்வாவசுவை தன் முதலாசிரியராக உளம் நிறுத்தி அதைப் பயின்றான். அவன் அர்வாவசு மெய்மரபின் 2ஆம் ஆசிரியன் என்று அழைக்கப்பட்டான். அவனும் பின்னர் வந்த மாணவனரையும் அர்வாவசு என்றே பெயர் கொண்டனர். ஆனால் அர்வாவசு தந்தையைக் கொன்றவர் என்றே மக்களால் அழைக்கப்படுகிறார். எனவே அவரது வேதம் அந்தணரால் முழுமையாக புறக்கணிக்கப்படுகிறது. எந்த வேள்வியிலும் அதன் ஒரு சொல்லும் ஓதப்படுவதில்லை என்றார் தருமன். சகதேவன் புன்னகைத்து, அது ஏன் உங்களைக் கவர்கிறது எனத் தெரிகிறது, மூத்தவரே என்றான். ஏன் என்று தருமன் புருவம் சுளித்தபடி கேட்டார். தோற்கடிக்கப்பட்டவர்களும் பழி சுமத்தப்பட்டவர்களும் மறக்கப்பட்டவர்களும் உங்கள் விருப்பத்திற்குரியவர்கள். அவர்கள்